ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மாசி 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. இந்த அமாவாசை அன்னைக்கு இரவு நீங்க இந்த மாதிரி விளக்குகளை ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகிடும். அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு கூடிய துணையாக இருக்கக்கூடிய சில பாசிட்டிவான விஷயங்கள் இதனால நடக்கலாம். சோ இந்த அமாவாசை அன்னைக்கு இரவு எந்த மாதிரி முறையில விளக்குகளை ஏற்றணும் அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா கண்டிப்பா இருந்திருக்கலாம். சோ இந்த அமாவாசை அன்று இரவு இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வரதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே இந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் நமக்கு நிலவு ஒளியானது தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இந்நிலவானது முழுமையாக இந்த நாளில் மறைந்திருக்க எந்த காரணத்தினால் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. மனோகாரகனாக நிலவ வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனதும் குழப்ப நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையோட இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு பரிகாரத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்தா நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க. அமாவாசை இரவு இருளை விலக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம் பிரபஞ்சத்தில் வைக்கும் வேண்டுதல் பாத்தீங்கன்னா உடனடியாக பழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்துல ஒரு விளக்கை ஏற்றி அந்த வெளிச்சத்துல நீங்க உட்கார்ந்து உங்களுடைய மனதில் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் தோன்றுதோ அந்த விஷயத்தை நினைக்கும் போது அது உடனடியாக பழிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிந்துக்கோங்க. அதற்கு இந்த அமாவாசை நாளில் இரவு பாத்தீங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அதே போல உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாட்டாலும் சரி, ஏதாவது ஒரு இறைவனிடம் முறையாக நீங்க வேண்டுதல் வைக்கலாம். இந்த அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்கள் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விளக்கை ஏற்றி நீங்க மனதார வேண்டும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதனால தீரலாம். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை இரவுல என்ன விளக்கு ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த அமாவாசையானது பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் இரவு 8 மணிக்கு அமாவாசை திதியானது பிறக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா இந்த விளக்கை இன்று அதாவது அமாவாசையான அன்று இரவு அதாவது வியாழக்கிழமை அன்று இரவு 8 மணிக்கு மேல் இரவு 11 மணிக்குள் முன்பாக இந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்க இந்த விளக்கை ஏற்றலாம். அதாவது அமாவாசையோட அன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 to 11 மணிக்குள்ள நீங்க எந்த நேரத்துல வேணா இந்த விளக்கை ஏற்றலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கலாம். இந்த மாதிரி விளக்குகளை ஏற்றும் போது உங்களுடைய வீட்டுல எந்த இடத்தில் ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல எந்த இடத்தில் அமைதியான ஒரு சூழல் இருக்கிறதோ அந்த இடத்தில் வைத்து நீங்க இந்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த விளக்கு ஏற்ற என்னென்ன பொருட்கள் கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கறத முக்கியமா தெரிந்துக்கோங்க. ஒரு பெரிய தாமிர தட்டு முக்கியமா இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு தேவைப்படும். அதே போல கொஞ்சமாக பச்சரிசி, 1 ரூபாய் நாணயம் மற்றும் ஒரு அகல் விளக்கு, அதே போல விளக்குகளை ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி, இந்த பொருட்கள் முக்கியமா அவசியமா இருக்க வேண்டும். இந்த விளக்கு ஏற்ற உங்களுடைய வீட்டின் வெட்ட வழியான பகுதியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதாவது அமைதியான சூழல் இருக்கும் பொழுது வெட்ட வழியான பகுதியாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதாவது அமைதியான சூழல் இருக்கும் பொழுது வெட்ட வழியான பகுதியாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க.
உங்க வீட்டில் பால்கனி இருந்தா அந்த இடத்தில் விளக்குகளை ஏற்றலாம். அதே போல மொட்டை மாடி, வெளியில் தோட்டம், பின்பக்க தோட்டம், எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு அது சரியாக இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு வெளியே விளக்கேற்ற இடம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல வீட்டுக்கு வெளியே விளக்கேற்ற இடமே இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது அபார்ட்மெண்டில் குடி இருக்கவர்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல விளக்குகளை ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரும் இடத்தில் நீங்க இந்த விளக்கை ஏற்றலாம். உங்க வீட்டுல எந்த பக்கத்துல ஜன்னல் இருக்கோ அந்த இடத்துல அமாவாசையோட இருட்டு முக்கியமா வர வேண்டும். சோ அந்த மாதிரி இடம் தான் கண்டிப்பா நீங்க அந்த இடத்தில் இந்த விளக்குகளை வைத்து நீங்க வேண்டி வைக்கலாம். முதலில் பாத்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டை கீழே வைத்து அதில் ஒரு பிடி, அதாவது ஒரு கைப்பிடி பச்சரிசி போடலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த பச்சரிசிக்கு மேல் ₹1 நாணயத்தை நீங்க கண்டிப்பா வைக்க வேண்டும். அந்த ₹1 மேலே பாத்தீங்கன்னா மண் அழகல் விளக்குகளை வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்று வழிபடலாம். சோ முக்கியமா நீங்க இந்த மாதிரி முறையில மட்டுமே இந்த அமாவாசை இரவு அன்னைக்கு விளக்குகளை ஏற்ற வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்துமே வைத்து நீங்க விளக்குகளை ஏற்றி வழிபடும் பொழுது நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கும்மிரட்டில் நீங்க ஏற்றி வைத்திருக்கும் இந்த விளக்கு பிரகாசமாக கண்டிப்பா எரியுங்க. அந்த தீப சுடருக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திடம் நீங்க சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்திடம் நீங்க உங்களுடைய கஷ்டத்தை சொல்லும் பொழுது மனதார மனமுருகி வேண்டலாம். அதே போல உங்களுடைய குல தெய்வத்திடம் உங்களுடைய கஷ்டங்களை மனமுருகி வேண்டி கொள்ளலாம். அதே போல உங்களுடைய முன்னோர்களை நினைத்து உங்களுடைய கஷ்டங்களை வேண்டி கொள்ளலாம். 10 to 15 நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்தால் போதுமானது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த விளக்கு 1 மணி நேரம் எரிந்தாலும் தவறே கிடையாதுங்க. எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் கண்டிப்பா நீங்க எரிய வைக்கலாம். அதன் பிறகு உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு அவ்வளவுதாங்க முடிந்தது. இந்த விளக்கு எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலை கூட வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த தட்டில் இருக்கும் பச்சரிசி காக்கை குருவிகளுக்கு போட்டு விடலாம். இந்த அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் பாத்தீங்கன்னா அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலை எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்பி மட்டுமே நீங்க வேண்டலாம். இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்பி வேண்டும் பொழுது கண்டிப்பா அது உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து இந்த விளக்கையை நீங்க ஏற்றி பார்க்கலாம். நிச்சயம் பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். விளக்குகளுக்கு கீழே வைத்திருக்கும் ₹1 நாணயத்தை எடுத்து சுப செலவுகளுக்கு நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்வது உங்களுக்கு நிறைவான ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்துச்சுன்னா அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தீராத ஆசைகள், அதாவது நிறைவேறாத கனவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், அதே போல பண ரீதியான கஷ்டங்கள், அதே போல சண்டைகள், சஞ்சரவுகள், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே இந்த அமாவாசைக்கு இரவு நீங்க இந்த விளக்குகளை ஏற்றும் போது ஒரு தீர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி அமாவாசை அன்று இரவு நேரத்துல நீங்க விளக்குகளை ஏற்றுவது ஒரு எளிமையான விஷயமா, எளிமையான பரிகாரமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். இதுல சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு எளிமையா வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லலாங்க. சோ உங்களால முடிந்த அளவுக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி அமாவாசை அன்று இந்த மாதிரி தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல 27ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்துல தீபத்தை ஏற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண்டிப்பா விலகி போகலாம். அதே போல இந்த அமாவாசையோட இரவு நேரத்துல தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.